യേശു പരീക്ഷന്മാരോട് ചോദിച്ചു. യേശു പരിസേയர்களோடு கேட்டார், ഞാൻ ആരാണ്? நான் யார்? ഹല്ലേലൂയ. ആമേൻ. നിങ്ങൾ എന്നെ കുറിച്ച് എന്താ മനസ്സിലാക്കുന്നത്? நீங்கள் என்னை பற்றி என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? അല്ലെ ക്രിസ്തു ആരെന്നാ നിങ്ങൾ ചിന്തിക്കുന്നത്? அல்லது கிறிஸ்து யார் என்று நினைக்கிறீர்கள்? അവര് പറഞ്ഞു, அவர்கள் சொன்னார்கள், ദാവീദിന്റെ പുത്രനായി ജനിക്കുമെന്ന് പറഞ്ഞു. தாவீதின் குமாரனாய் பிறப்பார். ആരാ മറുപടി പറഞ്ഞത്? யார் பதில் சொன்னது? ബുദ്ധിയിൽ നിന്ന് മറുപടി പറയാൻ പറ്റും. പറഞ്ഞേ ஆமென். சொல்லுங்க, ஞானத்தில் இருந்து பதில் சொல்ல முடியும். ചില മറുപടി, சில பதில்கள் നമ്മുടെ നോളജിൽ നിന്ന് കൊടുക്കാൻ പറ്റും, நம்முடைய அறிவில் இருந்து சொல்ல முடியும், ബുദ്ധിയിൽ നിന്ന് കൊടുക്കാൻ പറ്റും, புத்தியில் இருந்து சொல்ல முடியும். ഇതേ മറുപടി, இதே பதில் ഈ മറുപടി കൊടുത്തവർ ആരെന്നറിയാമോ? இந்த பதில் சொன்னவர்கள் யார் தெரியுமா? തോറ നല്ലവണ്ണം അഭ്യസിച്ചവര്, இந்த தோராவை நன்றாய் படித்தறிந்தவர், ന്യായപ്രമാണം നല്ലതായിട്ട് അറിയാന്നുള്ളവര്, நியாயப்பிரமாணத்தை நன்றாய் கற்று தேர்ந்தவர்கள். ഈ തോറയുടെ അറിവിൽ നിന്നും, இந்த தோராவில் உள்ள ஞானத்திலும், ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ന്യായപ്രമാണത്തിലുള്ള അറിവിലൂടെയും நியாயப்பிரமாணத்தினுடைய அறிவின் மூலமாகவும் അവർ മറുപടി പറഞ്ഞു. ஆமென், பதில் சொன்னாங்க. എന്നാൽ ஆனால் യേശു ഒരിക്കൽ യെരിഹോവിലൂടെ യാത്ര ചെയ്യുമ്പോൾ, இயேசு ஒரு முறை எரிகோ வழியாய் போகும்போ, അമ്മയുടെ ഉദരത്തിൽ വച്ചേ കുരുടനായ ബർത്തിമായി എന്ന് പറഞ്ഞൊരു മനുഷ്യൻ അവിടെ ഇരിക്കുക. தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் குருடனாய் பிறந்த பர்த்திமேயு என்கிற ஒருவன் அங்கே இருக்கு. മനസാക്ഷി ഉള്ളവർ ബർത്തിമായോട് പറഞ്ഞു, மனசாட்சி உள்ளவர்கள் பர்த்திமேயோடு சொன்னாங்க, യേശു എന്ന് പറയുന്ന ഒരു വ്യക്തി വരുന്നുണ്ട്. இயேசு என்கிறவர் இது வழியாய் வருகிறார். അവൻ വിചാരിച്ചാൽ, அவர் நினைத்தால் ഒരുപക്ഷെ നിന്റെ കണ്ണിനെ സൗഖ്യമാക്കാൻ പറ്റും. ஒருவேளை உன் கண்களை சுகமாக்க முடியும். അതുകൊണ്ട് ஆகவே യേശു വരുമ്പോൾ இயேசு வரும்போது നീ ഇങ്ങനെ വിളിക്കണം, நீ ஆமென் இப்படி கூப்பிடணும், യേശുവേ, இயேசுவே, നസറേനായ യേശുവേ, நசரேனாகிய இயேசுவே, എന്നെ സൗഖ്യമാക്കണേ. என்னை சுகமாக்கும். എന്താ ചൊല്ലി പഠിപ്പിച്ചത്? ஆமென். அவனுக்கு சொல்லி கற்றுக் கொடுக்கப்பட்டது என்ன? നസറേനായ യേശുവേ, நசரேனாகிய இயேசுவே, എന്നെ സൗഖ്യമാക്കണേ. என்னை சுகமாக்கும். എന്നാ സംഭവിച്ചത് മറ്റൊന്നാണ്. ஆனால் നടந்தது இன்னொன்று. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശു വന്നതും இயேசு வந்தபோது ബർത്തിമായി വിളിച്ചത് பர்த்திமேயு கூப்பிட்டது നസറേനായ യേശുവേ എന്നല്ല, நசரேனாகிய இயேசுவே என்று இல்ல, യേശുവേ, இயேசுவே, ദാവീദ് പുത്ര. தாவீதின் குமாரனே. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം கரங்களை പറഞ്ഞേ. தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். പരീക്ഷന്മാര് സദൂക്യന്മാര് എന്താ പറഞ്ഞേ? பரிசேயர்களும் சதுசேயர்களும் என்ன சொன்னாங்க? இயேசு ദാവീദിന്റെ പുത്രനായി ജനിക്കും. தாவீதின் குமாரனாய் பிறப்பார். യേശു അല്ല, ക്രിസ്തു. ஆமென். அதாவது கிறிஸ்து. ഞങ്ങൾ കാത്തിരിക്കുന്ന മശിഹ, ஆமென், நாங்கள் காத்திருக்கிற மேசியா, ആമേൻ, ദാവീദിന്റെ പുത്രനായി ജനിക്കും. அவர் தாவீதின் குமாரனாய் பிறப்பார். ആമേൻ. തോറയിലൂടെ ന്യായപ്രമാണത്തിലൂടെ മറുപടി പറഞ്ഞവർ കാണക്കെ, தோராவின் மூலமாய் நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் பதில் சொன்னவர்கள் காணத்தக்க, കേൾക്കത്തക്ക രീതിയിൽ அவர்கள் கேள்விப்படத்தக்க விதத்தில் ബർത്തിമായി ഉറക്കെ വിളിച്ചു പറഞ്ഞു. இப்போ பர்த்திமேயு அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான், യേശുവേ, இயேசுவே, ദാവീദ് പുത്ര, தாவீதின் குமாரனே, എന്നെ സൗഖ്യമാക്കണമേ. ஆமென், என்னை சுகமாக்கும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇവിടെ നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ പറ്റിയ രണ്ട് കാര്യം. இங்கே நாம் புரிந்து கொள்ளுகிற ரெண்டு விஷயம். നോളജും വർക്ക് ചെയ്യും, அறிவு அது வேலை செய்யும், റെവലേഷനും വർക്ക് ചെയ്യും. வெளிப்பாடும் வேலை செய்யும். പരീക്ഷന്റെ മേലും സദൂക്യന്റെ മേലും വെളിപ്പെട്ടത്, பரிசேயர்கள் சதுசேயர்கள் மேலெல்லாம் வெளிப்பட்டது അവർ പഠിച്ച അറിവാണ്, அவர்கள் படித்த அந்த படிப்பினுடைய அறிவு. എന്നാൽ ബർത്തിമായിയുടെ മേൽ വെളിപ്പെട്ടത്, பர்த்திமேயு மேல வெளிப்பட்டது, പ്രൈസ് ദി ലോർഡ്, ஹல்லேலூயா, റെവലേഷൻ ആയിരുന്നു, வெளிப்பாடாய் இருந்தது. കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തെ സ്തോത്രം ചെയ്യൂ. கைகளை தட்டி ஆண்டவரை துதி.